சாதாக்கியம் சக்தி சிவங்கள் ஐந்தும் சுத்த தத்துவங்கள். சிவந்தன் சுதந்திர வடிவமாகும். நித்தமென்று உரைப்பர் காலம் நீங்கிய நிலைமையாலே வைத்திலர் முற்பாடு பிற்பாடு வருவித்தார் கர்மத்தாலே. புரியுதா? பாட்டை பாருங்க. பல உரை. வித்தையோடு ஈசர் சாதாக்கியம் சக்தி சிவங்கள் ஐந்தும் சுத்த தத்துவங்கள். சிவந்தன் சுதந்திர வடிவமாகும். இப்போ கீழே இருந்து சொல்றார். சுத்த வித்தை, மகேஸ்வரம், சாதாக்கியம், விந்து, சக்தி, சிவம். சக்தி சிவம் ஐந்தும். இந்த ஐந்தும் என்னது? சிவந்தன் சுதந்திர வடிவம். சிவந்தன் சுதந்திர வடிவம். இறைவன் தானே விரும்பி எடுத்துக்கொள்கின்ற வடிவங்கள். விரும்பி எடுத்துக்கொள்கின்ற வடிவங்கள். அதனாலே அதுதான் அவனுக்கு இடம். எது? சிவனுக்குரிய இடம் சிவதத்துவம். சக்திக்குரிய இடம் சக்தி தத்துவம். மகேஸ்வரனுக்குரியது மகேஸ்வர தத்துவம். அடுத்தது கேள உருத்திரனுக்குரியது சுத்த வித்தை. சுத்த வித்தை. இந்த அஞ்சும் இறைவனுக்குரிய ஆதாரம். ஆதாரம்னா எனக்கு இடம். அவன் நிற்கிற இடம். நிற்கிற இடம். இடத்துக்கு பொருந்த மாதிரி அவனுக்கு பேர் வேற வேற பேர் வரும். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வரும். தொழிலுக்கு தகுந்த மாதிரி பேர் வரும். ஆனா எல்லாம் யாரு? ஒரே ஆள் தான். ஒரே ஆளு. அங்க நின்னா அவனுக்கு வேற பேர், இங்க நின்னா இவனுக்கு வேற பேர். அங்க நிற்கும் போது வேற வேலை செய்வான், இங்க நிற்கும் போத வேற வேலை செய்வான். புரியுதா இல்லைங்களா? இடம் மாறினால் பேரும் மாறும், தொழிலும் மாறும். தொழிலும் மாறும். நம்ம ஒரு இடத்துல அப்படிதானே இருக்கிறோம். வீட்டில் இருந்தா நம்ம பேர் வேற, அங்க செய்யற வேலை வேற. இங்க வந்தா பேர் வேற, தொழில் வேற. இல்லையா? உண்டா இல்லையா? இங்க வந்தா நமக்கு என்ன பேரு? மாணவர். இங்க என்ன வேலை? கேட்கறது. வீட்டில் நான் மாணவருங்க, நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னா கூட்டுக்காரர் என்ன செய்வாரு? ஓடி போயிருக்கிறார். இல்லையா? அங்க போனா நமக்கு என்ன வேலை? மனைவின்னு பேர். அப்ப என்ன செய்யணும்? அங்க வேலை மாறிடுதா இல்லையா? அங்க போனா அங்க என்னென்ன வேலை உண்டோ அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்யணும். நான் வீட்டில் போய் ஆசிரியர் அப்படின்னு உட்காந்து பேசுனா ஆள் கேட்பாங்க? ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. நீங்க பாடி பேசிட்டு இருங்க, நான் தோசை விட்டு வரேன் அப்படின்னு போயிடுவாங்க. நானும் தானே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இல்லையா? அப்போ எங்க பேசணுமோ அங்கதான். வீட்டுக்கு போனா என் வேலை வேற, உங்க வேலை வேற. இல்லையா? இடம் மாறுனா பேர் மாறும், தொழில் மாறும். அப்போ பெருமானுக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேரு, பேருக்கு தகுந்த மாதிரி தொழில். இப்போ அவனுக்குரிய இடம் வித்தையோடு ஈசர் சாதாக்கியம் சக்தி சிவங்கள் ஐந்தும் சுத்த தத்துவம். இந்த அஞ்சு என்னது? சுத்த தத்துவம். இந்த அஞ்சும் சுத்த தத்துவம். எனவே சிவந்தன் சுதந்திர வடிவம். இறைவன் தான் விரும்பி இந்த தத்துவத்தில் நிற்பான். இவனை வேற யாராவது வந்து அப்பா நீங்க நின்றுக்கோ, நீங்க தொழில் செய்ய அப்படின்னு வேற வேற சொல்லி அவர் செய்யறதில்லை. இறைவன் தானே விரும்பி எடுக்கிற வடிவம், அவன் தானே நிற்கிற இடம். இவனுக்கு மேல ஒரு அதிகாரி யாராவது இருந்து இதை செய்யுங்கன்னு சொல்ற வேலையெல்லாம் இல்லை. அவன் தான் விரும்பி செய்கிற சுதந்திர வடிவம். எனவே அதுக்கு சுத்த தத்துவங்கள் என்று பெயர். பாருங்க. அவ்வவ் வியாபாரங்களுக்கு இடமாய். அவ்வவ் வியாபாரம் என்ன? வியாபாரம் தொழில். வியாபாரம்னா தொழில். அந்தந்த தொழிலுக்கு இடமாய் ஐவகைப்பட்டு மேற்கூறி போந்த அவ்வளவு பெயரே பெயராக உடையனாய். மேற்கூறி போந்த ஐவகை பெயர் அது போன பாட்டில் சொன்னாரா இல்லையா? போன பாட்டில் சொன்னாரா இல்லையா? யாரு? சிவம் சக்தி மகேஸ்வரன் சதாசிவன் உருத்திரன் சொன்னாரா இல்லையா? போன பாட்டில் சொன்ன 5 பேரோட 5 பேருக்குரிய இடம் இங்கே சொல்ற. அவ்வளவு பெயரோடு சுத்த தத்துவங்கள் ஐந்தும் அவ்வளவு இறைவனுக்கு சுதந்திரமாகிய அதிஷ்டானமுமாம். சுதந்திரமாகிய அதிஷ்டானமுமாம் அப்படின்னு என்ன? அந்த பெருமான் நிற்கிறதுக்கு 5 இடம். அந்த 5 இடமும் சுத்த தத்துவங்கள்னு பேரு. அது இறைவனது சுதந்திர வடிவம். இறைவனது சுதந்திர வடிவம். கருமத்தாலே முற்பாடு பிற்பாடு வருவித்தான். முதல்ல நம்ம வரிசையா 1 2 3 4 5 முதல்ல நாத தத்துவம் தோன்றும்,
ரெண்டாவது சிவதத்துவம் தோன்றும், மூன்றாவது சாதாக்கிய தத்துவம் தோன்றும், நாலாவது ஆகேஸ்வர தத்துவம் தோன்றும், அஞ்சாவது சுத்த வித்தை தோன்றும்னு வரிசையா எழுதுறோமா இல்லையா? எழுதுறது உங்களுக்கு புரியறதுக்காக. ஆனா தோன்றும் போத ஒரே நேரத்தில் 5 தோன்றும். இது எது முன்னாடி தோன்றுச்சு எது பின்னாடி தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதன் பிறகுதான் கால தத்துவம் தோன்றுகிறது. சிவதத்துவத்துக்கு அப்புறம் தான் என்ன வருதுங்க? மாயை. மாயையிலிருந்து காலம், நியதி, கலை. அப்போ கால தத்துவம் தோன்றிய பிறகுதான் எது முன்னாடி பின்னாடி. முன்னாடி பின்னாடி எப்போ வரும்? காலம் இருந்தாதான். புரியுதா இல்லைங்களா? ஏன் இவர் முன்னாடி வந்தாரு, இவர் பின்னாடி வந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் வந்ததுக்கு ஒரு காலம் இருக்கு. 10 மணிக்கு வந்தாரு, இவர் 11 மணிக்கு வந்தார். இப்போ முன்னாடி வந்தவர் யாரு? 10 மணிக்கு வந்ததுனால அவர் முன்னாடி, 11 மணிக்கு வந்ததுனால இவர் பின்னாடி. இப்போ காலமே இல்லை. காலமே இல்லைன்னா முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. அப்போ கால தத்துவம் தோன்றுவதற்கு முன்பாகவே காலத்துக்கு காலனாக இருப்பவன் பெருமான், காலத்துக்கு காலமாக இருப்பவன் பெருமான். எனவே கால தத்துவம் தோன்றுவதற்கு முன்பாகவே சுத்த தத்துவங்கள் தோன்றி விடுகிறது. அதனால இதுல முன்னாடி பின்னாடின்னு சொல்லக்கூடாது. முன்னாடி பின்னாடின்னு சொல்லக்கூடாது. இது முற்பாடு பிற்பாடு வைத்திலர், முற்பாடு பிற்பாடு வைத்திலர் வருவித்தார். முன் பின்னாக நிகழும் ஞான சக்தி, கிரியாசக்தி, வியாபார வேதம் பற்றி இவருக்கு முற்பாடு பிற்பாடு கூறினர் ஆயினும். இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா? 1 2 3 வரிசையா சொல்லிட்டோம். முதல்ல ஞான தத்துவம், விந்து தத்துவம், சாதாக்கிய தத்துவம் சொன்னோமா இல்லையா? இது எதனால சொன்னோம்னா ஞானமும் கிரியையும் தொழில்படுகிற வகை பற்றி. ஞானமே நிற்கிற போது நாத தத்துவம், கிரியையே நிற்கிற போது சிவதத்துவம் அப்படின்னு வரிசையா சொன்னோம். இப்போ தொழில் பற்றி முன்னாடி பின்னாடி சொல்லியிருக்கிறோம். முற்பாடு பிற்பாடு வருவித்தார். எதை பற்றி? கருமத்தால். தொழில் பற்றி முன்ன பின்ன சொல்லலாம், காலம் பற்றி முன்னாடி பின்னாடி சொல்லக்கூடாது. குழப்பிட்டணும், புரியலன்னு நினைக்கிறேன். தலையாட்டும் போதே தெரியுது. என்ன புரிஞ்சுது சொல்லுங்க? காலம் தோன்றின பின்னாடி தான் முன்னாடி பின்னாடி வருது. ஆமா, அந்த காலத்துக்கு தோன்றுவதற்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் காலத்தை கடத்தவன், அதனால சொல்ல முடியாது. ஆனா இங்கே 1 2ன்னு சொல்லி இருக்கிறோமா இல்லையா? இது ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் பற்றி தான். தொழில் பற்றி என்னது? ஞானம்னு ஒண்ணு, கிரியைன்னு ஒண்ணு. இப்படி தொழில் பற்றி இது 1 2 3 வரிசையா எழுதியிருக்கிறோம். இது வரிசையா எழுதுறதுக்கு காரணம் தோன்றுகிற முறையினால கிடையாது. வேலை, இதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு வேலை இருக்குது. அதனால ஞானம் முதல்ல தொழில்படுகிறது, கிரியை பின்னாடி தொழில்படுகிறது. தொழில் பற்றி 5 வரிசையை எழுதியிருக்கிறேன் ஒழிய உண்மையில காலம் பற்றி இப்படி இது முன்னாடி பின்னாடி தோன்றவில்லை. தோற்றத்தினாலே இது வரிசையா தோன்றல. தோன்றுகிற போது எப்படி தோன்றுகிறது? ஒன்றாகத்தான் தோன்றும். ஆனா தொழில்படுகிற போது முதல்ல ஞானம் தொழில்படும், அப்புறம் தான் கிரியை தொழில்படும். புரியுதா இல்லைங்களா? புரியுதா இல்லையா? முதல்ல எது வேலை செய்யும்? ஞானம், அப்புறம் தான் கிரியை. சாம்பார் வைக்கணும் அப்படின்னா முதல்ல எது தொழில்படணும்? சாம்பார் வைக்கணும்னு நினைக்கணும். அறிவு இருக்கும்னா இல்லையா? இன்னைக்கு சாம்பார் வச்சிடலாம் ஐயா, அப்புறம் தான் என்ன செய்வோம்? வேலை நடக்கும். சாம்பார் வைக்கணும்னா என்ன செய்யலாம்? என்ன சாம்பார் வைக்கலாம், அது என்ன இருக்கு, இதை வைக்கலாம். இப்போ முதல்ல எது வேலை செய்யுது? அறிவு தான் வேலை செய்யும், அப்புறம் தான் தொழில் வரும். அறிவு வேலை செய்யலன்னா தொழில் நடக்காது. அப்போ தொழில்படுகிற போது முதல்ல எது? ஞானம், அறிவு. ரெண்டாவது கிரியை. அதனால ஞானத்தை முதல்ல வச்சு கிரியை ரெண்டாவது வச்சு 2 சமமாக இருக்கிற 3வது வச்சு அப்படி வரிசையாக வச்சிருக்கிறாங்க. அப்போ தொழில்பாடு பற்றி தான் இந்த வரிசை, காலம் பற்றி கிடையாது. காலம் பற்றி கிடையாது. பாருங்க, இப்போ இந்த பாட்டை பாருங்க. முற்பாடு பிற்பாடு வருவித்தார், முன்பின்னாக நிகழும் ஞான சக்தி, கிரியாசக்திகளின் வியாபார வேதம் பற்றி இவற்றுக்கு முற்பாடு பிற்பாடு கூறினர் ஆயினும். தொழில் பற்றி முன்ன பின்ன சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் என்னது? காலம் நீங்கிய நிலைமையாலே, காலம் நீங்கிய நிலைமையாலே இவ் 5 தோன்றிய பின்னர் தோன்றுவதாகிய கால தத்துவம் இவற்றது தோற்றத்திற்கு ஏது ஆகாமையின். ஏன்னா இது தோன்றிய பிறகுதான் எது தோன்றும்? கால தத்துவமே தோன்றும். அதனால காலம்
இதுக்கும் அதுக்கும் காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதா இல்லைங்களா? எனவே ஏது ஆகாமையின் முற்பாடு பிற்பாடு வைத்தலர், காலம் பற்றி முற்பாடு பிற்பாடு கூறினர் அல்லர், கூறினர் அல்லர், நித்தம் என்று உரைப்பர். எனவே இந்த 5 தத்துவங்களும் நித்தம். நித்தம் நித்தம்னா என்னைக்கு இருக்கும்? என்னைக்கும் இருக்கும். எனவே அது நித்தம் என்று உரைப்பர். கால வரையை கடந்து நின்றலாம். அது பற்றி இது சிவபெருமானுக்கு நித்திய அதிஷ்டானம். நித்திய அதிஷ்டானம் என்னது? அதிஷ்டானம் என்ன? இடம். என்னைக்குமே சிவபெருமானுக்கு அது இடமா நிற்கும். ஏன்னா காலத்துக்கு முன்னாடியே இது தோன்றிடுச்சு. காலத்துக்கு முன்னாடியே தோன்றியதனால நித்திய அதிஷ்டானம் என்று உரைப்பர் என்று சொல்லுவாங்க. என்க முனிவர் உரைப்பார்கள். அவ்வம் வியாபாரங்களுக்கு இடமாய் ஐவகைப்பட்டு மேற்கூறி போந்த அவ்வவ பெயரே பெயராக உடையனவாம் சுத்த தத்துவங்கள் 5ம் அவ் இறைவனுக்கு சுதந்திரமாகி அதிஷ்டானமாம். முன்பின்னாக நிகழும் ஞான சக்தி கிரியாசக்திகளின் வியாபார வேதம் பற்றி அவற்றுக்கு முற்பாடு பிற்பாடு கூறப்படினும் அவ் 5ம் தோன்றிய பின்னர் தோன்றுவதாகிய கால தத்துவம் இவற்றது தோற்றத்திற்கு ஏது ஆகாமையின் காலம் பற்றி முற்பாடு பிற்பாடு கூறுதல் செல்லாது.